ஆகாஷவாணி. செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள்: மத அடிப்படையிலான இடஒதுக்கீட்டை கொண்டு வருவதற்காக அரசியல் அமைப்பு சட்டத்தை மாற்ற காங்கிரஸ் முயற்சிக்கும் என்று பிஜேபி மூத்த தலைவரும் பிரதமருமான திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். அரசியல் அமைப்பு சட்டத்தை ஒட்டுமொத்தமாக முடக்கும் செயலில் பிஜேபி ஈடுபட்டுள்ளதாக காங்கிரஸ் மூத்த தலைவர் திரு ராகுல்காந்தி தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் இன்று வெளியான 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் 91.55% பேர் தேர்ச்சி பெற்றுள்ளனர். அதிக அளவு காற்றை உறிஞ்சி செயல்படும் என்ஜின்களுக்கான நவீன திரவ எரிபொருளை பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு நிறுவனம் உருவாக்கியுள்ளது. ஜப்பான் ஓபன் டென்னிஸ் போட்டியின் இறுதி ஆட்டத்திற்கு இந்தியாவின் ருத்துஜா போஸ்லே, நியூசிலாந்தின் மேரி ஹோரிங்கான் இணை முன்னேறியுள்ளது. இனி விரிவான செய்திகள். மத அடிப்படையிலான இடஒதுக்கீட்டை கொண்டுவரும் நோக்கில் அரசியல் அமைப்பு சட்டத்தை மாற்ற காங்கிரஸ் கட்சி முயற்சிக்கும் என்று பிஜேபி மூத்த தலைவரும் பிரதமருமான திரு நரேந்திர மோடி குற்றம் சாட்டியுள்ளார். தனியார் தொலைக்காட்சிக்கு அவர் அளித்த பேட்டியில் தமது தலைமையிலான அரசு ஒருபோதும் அரசியல் சாசனத்தை மாற்றப்போவதாக கூறியதில்லை என்றும் உறுதிபட தெரிவித்தார். அரசியல் சாசனத்தின் மாண்புகளை பாதிக்கும் வகையில் காங்கிரஸ் கருத்து சுதந்திரம் என்ற பெயரில் தவறான கருத்துக்களை கூறி வருவதாக அவர் தெரிவித்தார். சாதி, மத, இன அடிப்படையிலான பேதங்களுக்கு அரசியல் சாசனத்தில் இடமில்லை என்றும் அவர் கூறினார். இந்திய மக்கள் வேற்றுமையில் ஒற்றுமை என்ற உணர்வோடு நட்புணர்வுடன் ஒருவரோடு ஒருவர் அன்பு செலுத்தி வருவதாகவும் திரு நரேந்திர மோடி கூறினார். மக்களவைத் தேர்தலில் 4வது கட்ட வாக்குப்பதிவுக்கான பிரச்சாரம் விறுவிறுப்படைந்துள்ளது. 1717 வேட்பாளர்களின் வெற்றி தோல்வியை நிர்ணயிக்கும் வகையில் 9 மாநிலங்கள் மற்றும் ஒரு யூனியன் பிரதேசத்தில் உள்ள 96 தொகுதிகளில் இம்மாதம் 13ஆம் தேதி 4வது கட்ட தேர்தல் நடைபெறுகிறது. இதனையொட்டி அரசியல் கட்சித் தலைவர்கள் தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டுள்ளனர். பிஜேபி மூத்த தலைவரும் பிரதமருமான திரு நரேந்திர மோடி இன்று ஹைதராபாத்தில் நாராயண்பேட் தொகுதியில் 2 இடங்களில் தேர்தல் பொதுக்கூட்டங்களில் உரையாற்றுகிறார். மகாராஷ்டிரா மாநிலத்தில் பழங்குடியினர் அதிகம் வசிக்கும் நந்தூர்பார் தொகுதியிலும் அவர் இன்று வாக்கு சேகரிக்கிறார். முன்னதாக காங்கிரஸ் மூத்த தலைவர் திரு ராகுல்காந்தி ஹைதராபாத் மற்றும் நர்சாபூர் ஆகிய இடங்களில் பொதுக்கூட்டத்தில் உரையாற்றினார். அப்போது அவர் பிஜேபியும் அதன் கூட்டணி கட்சிகளும் தற்போதுள்ள அரசியலமைப்பு சட்டத்தை ஒட்டுமொத்தமாக முடக்கும் முயற்சியில் ஈடுபட்டிருப்பதாக குற்றம் சாட்டினார். நாட்டின் அரசியல் சாசனத்தின் மாண்புகளை பாதுகாக்க வேண்டியது அவசியம் என்றும் அவர் கூறினார். திரு ராகுல்காந்தி இன்று சமாஜ்வாதி கட்சித் தலைவர் திரு அகிலேஷ் யாதவுடன் உத்தரப்பிரதேச மாநிலம் கான்பூர், கன்னௌஜ் ஆகிய இடங்களில் உரையாற்றவுள்ளார். பகுஜன் சமாஜ் கட்சித் தலைவர் செல்வி மாயாவதி உத்தரப்பிரதேசத்தின் அக்பர்பூர் தொகுதியில் வாக்கு சேகரிக்கிறார். இதனிடையே விலைவாசியை குறைப்பதாக கூறிய வாக்குறுதியை பிஜேபி நிறைவேற்றவில்லை என ஆம் ஆத்மி குற்றம் சாட்டியுள்ளது. அக்கட்சியின் மூத்த தலைவர் திரு சௌரவ் பரத்வாஜ் செய்தியாளர்களிடம் பேசுகையில், நாட்டில் அதிக அளவு மக்கள் வறுமை கோட்டிற்கு கீழ் இருப்பதை வறுமை குறியீடு உணர்த்துவதாக கூறினார். மக்களிடையே ஏற்றத்தாழ்வுகள் நிலவுவதாகவும் நகர்ப்புற பகுதிகளுக்கும் கிராமப்புறங்களுக்கும் இடையில் வருமானத்தில் அதிக வித்தியாசம் காணப்படுவதாகவும் அவர் தெரிவித்தார். நாடு முழுவதும் வேலைவாய்ப்பின்மை அதிகரித்து வருவதாகவும் திரு சௌரவ் பரத்வாஜ் குற்றம் சாட்டினார். மத்திய பிரதேச மாநிலத்தில் கடந்த 7ஆம் தேதி 3ஆம் கட்ட வாக்குப்பதிவு நடைபெற்ற பெத்துல் மக்களவை தொகுதியில் 4 வாக்குச்சாவடிகளில் இன்று மறு வாக்குப்பதிவு நடைபெற்று வருகிறது. ரஜாப்பூர், தூதர் ரயாத், குண்டா ரயாத், சிக்லிமால் ஆகிய தொகுதிகளில் இன்று காலை 7 மணிக்கு தொடங்கிய வாக்குப்பதிவு அமைதியாக நடைபெற்று வருவதாக மத்திய பிரதேச மாநில தலைமை தேர்தல் அதிகாரி திரு அனுபம் ராஜன் தெரிவித்தார். கடந்த 7ஆம் தேதி வாக்குப்பதிவு நடைபெற்ற இந்த வாக்குச்சாவடிகளில் இருந்து வாக்கு எண்ணும் மையங்களுக்கு வாக்குப்பதிவு எந்திரங்களுடன் சென்ற பேருந்து தீ விபத்துக்குள்ளானதில் வாக்குப்பதிவு எந்திரங்கள் சேதமடைந்தன. அட்சய திருதியை முன்னிட்டு பிரதமர் திரு நரேந்திர மோடி நாட்டு மக்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் விடுத்துள்ள சமூக வலைதள செய்தியில், மக்களிடையே கருணையையும் புதிய ஆற்றலையும் அளிக்கும் நாளாக இந்நாள் அமையட்டும் என்று வாழ்த்தியுள்ளார். உத்தராகண்ட் மாநிலம் கேதார்நாத் கோவிலில் 2 சேவை இணையதளங்கள் அட்சய திருதியை முன்னிட்டு இன்று தொடங்கி வைக்கப்பட்டுள்ளது. இக்கோவிலுக்கு செல்லும் யாத்ரீகர்களின் வசதிக்காக இந்த இணையதளங்கள் தொடங்கப்பட்டுள்ளன. அம்மாநில முதலமைச்சர் திரு புஷ்கர் சிங் தாமி இந்த இணையதள தொடக்க நிகழ்ச்சியில் கலந்து கொண்டார். இன்று காலை வேத மந்திரங்கள் முழங்க கேதார்நாத் கோவிலின் வாசல்கள் பக்தர்களின் தரிசனத்திற்காக திறந்து வைக்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு வழிபட்டனர். கேதார்நாத் ஆலய வளாகம் வண்ண மலர்களால் அலங்கரிக்கப்பட்டு விழாக்கோலம் பூண்டுள்ளது. கங்கோத்ரி மற்றும் யமுனோத்ரி கோவில்களின் சேவை இணையதளங்களும் இன்று தொடங்கி வைக்கப்படுகின்றன. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
தமிழகத்தில் 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு முடிவுகள் இன்று வெளியிடப்பட்டது. தேர்வு எழுதிய மாணவர்களில் 91.55% பேர் தேர்ச்சி பெற்றுள்ளனர். இதில் தேர்வு எழுதிய மாணவியர்களில் 94.53%, மாணவர்களில் 88.58% பேரும் தேர்ச்சி பெற்றுள்ளனர். மாணவர்களை விட 5.95% மாணவியர் அதிகம் தேர்ச்சி பெற்றுள்ளனர். சென்னையில் இன்று 10ஆம் வகுப்பு தேர்வு முடிவுகளை வெளியிட்டு பேசிய மாநில அரசு தேர்வுகள் துறை இயக்குநர் திரு சேத்துராம வர்மா இவ்வாறு தெரிவித்தார். இந்த ஆண்டு 10ஆம் வகுப்பில் 8,94,264 மாணவர்கள் தேர்வு எழுதி 8,18,743 பேர் தேர்ச்சி பெற்றுள்ளனர். தேர்ச்சி சதவீதம் 91.55. தேர்வு எழுதிய ஆண்கள் 4,47,203, தேர்ச்சி 3,96,152, 88.58%. பெண்கள் 4,47,061, தேர்ச்சி பெற்றவர்கள் 4,22,591, தேர்ச்சி சதவீதம் 94.53. ஆண்களை விட பெண்கள் 5.95% தேர்ச்சி அதிகம். பாடவாரியாக 100% பெற்ற மாணவர்களுடைய எண்ணிக்கை: தமிழ்ல 8, ஆங்கிலத்தில் 415, கணிதத்தில் 20,691, அறிவியல்ல 5,104, சமூக அறிவியல் 4,428. அதிக தேர்ச்சி சதவீதம் பெற்ற முதல் 3 மாவட்டங்கள்: அரியலூர் 97.31, சிவகங்கை 97.02, ராமநாதபுரம் 96.36. தேர்வில் தேர்ச்சி பெறாதவர்கள் மற்றும் அறிவு புரியாத மாணவர்களுக்கு 2/7/24 முதல் மறுதேர்வு நடத்த உள்ளது. இத்தேர்வுக்கான கால அட்டவணை நாளை 11/5 வெளியிடப்படும். தற்காலிக மதிப்பெண் சான்றிதழ் 13/5/24 அன்று அனைத்து பள்ளிகளிலும் இணையதளத்தில் பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம். இந்த ஆண்டு புதிதாக விடைத்தாள் நகல் ரீவேல்யூஷன் ரீடோட்டலிங் 10th அறிமுகம் பண்ணியிருக்கோம். அது 15/5 முதல் 20/5 வரை விண்ணப்பிக்கலாம். இதனிடையே 10ஆம் வகுப்பு தேர்வில் தேர்ச்சி பெற்றுள்ள மாணவர்களுக்கு தமிழக முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் வாழ்த்து தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், தேர்வில் வெற்றி பெற்றவர்கள் எதிர்காலத்தை திட்டமிட்டு வடிவமைத்துக் கொள்ள வேண்டும் என்றும், குறைவான மதிப்பெண் பெற்றவர்கள் அடுத்த வாய்ப்புகளை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றும் கூறியுள்ளார். எதிர்க்கட்சித் தலைவர் திரு எடப்பாடி பழனிசாமியும் 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் தேர்ச்சி பெற்ற மாணவர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார். உதகைக்கு வரும் பயணிகளின் எண்ணிக்கையை கண்காணிக்கும் நோக்கிலேயே பாஸ் நடைமுறை கொண்டுவரப்பட்டதாக தமிழக தலைமைச் செயலாளர் திரு சிவதாஸ் மீனா தெரிவித்துள்ளார். கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையத்தை அடுத்த கல்லார் சோதனைச் சாவடியில் பாஸ் நடைமுறையின் செயலாக்கம் குறித்து இன்று ஆய்வு செய்த பின்னர் செய்தியாளர்களிடம் அவர் பேசினார். யார் வேணும்னா வரலாம், ஒன்றும் ரெஸ்ட்ரிக்ஷன் இல்லை. எத்தனை பேர் வராங்க அத்தனை பேர் வரலாம். எந்த ரொம்ப ஈஸியாக தானம் அங்கே திடீர்னா நான் டிசைட் பண்ணேன், சரி நான் நீலகிரிஸ் போகணும், வித்தின் 10 நிமிஷம் நான் அதை டவுன்லோட் பண்ணி நம்ம கிளம்பி போக வேண்டியதுதான். ஸோ இந்த மாதிரி ஒரு லைனில் நிற்கணும் அல்லது பாஸ்க்கு அப்ளை பண்ணி வேறு யாரும் அப்ரூவ் பண்ண பிறகு தான் பாஸ் டவுன்லோட் பண்ண முடியும். அப்படி இருந்தால் பயம் இருந்துச்சு. ஆனால் இப்போ போக போக இது ரொம்ப சிம்பிள். யார் வேணும்னா வரலாம், போகலாம், ஒன்றும் ரெஸ்ட்ரிக்ஷன் இல்லை. பாஸ் நம்ம போட்டால் அந்த எந்த வண்டி போகுது, எத்தனை பேர் போகிறாங்க, ஸோ அந்த டீட்டெயில்ஸ் தான் அதில் கொடுக்கணும். ஸோ இப்போ அதில் ஒன்றும் இஷ்யூ இல்லை. இந்த மாதிரி ஏதோ இருந்தால் அவங்க நேரடியாக நம்ம சொல்லியிருக்கோம், மாவட்ட ஆட்சியர்களுக்கு சொல்லியிருக்கோம், அவங்ககிட்ட மீட் பண்ணலாம். இதுக்கு ஸ்பெசிஃபிக் வேறு யாருக்கு இந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருந்தால் நம்ம ஷார்ட் அவுட் பண்ணலாம். பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு நிறுவனம் லிக்விட் ராம்ஜெட் ஃபியூல் என்ற நவீன திரவ எரிபொருளை கண்டுபிடித்துள்ளது. அதிக அளவு காற்றை உறிஞ்சி செயல்படும் என்ஜின்களுக்கு ஏற்ற வகையில் இந்த திரவ எரிபொருள் உருவாக்கப்பட்டுள்ளதாக DRDO தெரிவித்துள்ளது. ராம்ஜெட் பரிசோதனை தளத்தில் இந்த எரிபொருள் உருவாக்கப்பட்டுள்ளதை அடுத்து அதற்கு லிக்விட் ராம்ஜெட் ஃபியூல் என்ற பெயர் சூட்டப்பட்டுள்ளது. பாரத் பெட்ரோலியம் கார்ப்பரேஷன் நிறுவனமும் கனிம ஆயில் நிறுவனமும் இந்த புதிய எரிபொருள் கண்டுபிடிப்பில் முக்கிய பங்களிப்பை செய்துள்ளன. ராஜஸ்தான் மாநிலத்தில் இன்றும், குஜராத் மாநிலத்தில் அடுத்த 2 நாட்கள் வரையும் கடும் வெப்பம் நிலவக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மேற்குவங்கம், சிக்கிம், பீகார், ஒடிசா, ஜார்க்கண்ட் ஆகிய மாநிலங்களில் இடியுடன் கூடிய மழை இன்று முதல் அடுத்த 2 நாட்கள் வரை பெய்யக்கூடும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாட்டின் வடகிழக்கு பகுதியில் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் ஆய்வு மையம் கூறியுள்ளது. ஜப்பான் ஓபன் டென்னிஸ் போட்டியின் இறுதி ஆட்டத்திற்கு இந்தியாவின் ருத்துஜா போஸ்லே, நியூசிலாந்தின் மேரி ஹோரிங்கான் இணை முன்னேறியுள்ளது. இன்று நடைபெற்ற மகளிர் இரட்டையர் பிரிவு அரையிறுதி ஆட்டத்தில் இந்த இணை 6-4, 6-3 என்ற செட் கணக்கில் ஜப்பானின் யுகி நெய்டோ நகசோட்டோ இணையை வென்றது. IPL கிரிக்கெட் போட்டியில் இன்று நடைபெறவுள்ள ஆட்டத்தில் சென்னை அணி குஜராத் அணியை எதிர்கொள்கிறது. அகமதாபாத்தில் நடைபெறவுள்ள இப்போட்டி இரவு மணி 7:30க்கு தொடங்குகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். மத அடிப்படையிலான இடஒதுக்கீட்டை கொண்டு வருவதற்காக அரசியலமைப்பு சட்டத்தை மாற்ற காங்கிரஸ் முயற்சிக்கும் என்று பிஜேபி மூத்த தலைவரும் பிரதமருமான திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார்.
அரசியலமைப்பு சட்டத்தை ஒட்டுமொத்தமாக முடக்கும் செயலில் பிஜேபி ஈடுபட்டுள்ளதாக காங்கிரஸ் மூத்த தலைவர் திரு ராகுல் காந்தி தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் இன்று வெளியான 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் 91.55% பேர் தேர்ச்சி பெற்றுள்ளனர். அதிக அளவு காற்றை உறிஞ்சி செயல்படும் என்ஜின்களுக்கான நவீன திரவ எரிபொருளை பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு நிறுவனம் உருவாக்கியுள்ளது. ஜப்பான் ஓபன் டென்னிஸ் போட்டியின் இறுதி ஆட்டத்திற்கு இந்தியாவின் ருத்துஜா போஸ்லே, நியூசிலாந்தின் மேரி ஹாரிங்கான் இணை முன்னேறியுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.